கும்ப ராசி அன்பர்களுக்கு தை அமாவாசை வழிபாட்டு முறைகள், அதோட பலாபலன்கள் என்ன, எந்தெந்த யோகங்கள். இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல தை அமாவாசை நிகழும். சரி, அது பரவாயில்ல. ஆனால் இந்த காலகட்டத்தை இந்த தை அமாவாசையில் கூட பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரகம் இருக்குது. டோட்டலாக பார்த்தா 5 கிரகம். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு விஷயம் யூனிக்காக வருதுங்க. அதுதாங்க பார்க்க போகிறோம். முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டது பார்ப்போம். ஏன்னா ராசிக்கு எல்லாம் ஆல்ரெடி கேது இருக்குது. சார், திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கிட்டே இருக்கோம், முடிவுக்கு. இப்போ இந்த நேரத்தில் பழனிக்கும் நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாம். என்னென்னா, பழனிக்கு நடந்து போகிறது, இல்லை உணவு தானங்கள், நீர்மோர் பந்தல் அமைத்தல், இது மாதிரி நினச்சிட்டு முன்னோர்கள் பேரில் வச்சு பண்ணும்போதே போதும். பொதுவாகவே உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், எதிரிகள், செய்வனியாக இருக்குமா, திருஷ்டி தோஷமாக இருக்குமா, ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் எதாக இருந்தாலும் விலகிறதுக்கு ஜோதிடர்கள் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இப்போ கும்ப ராசி அன்பர்களுக்கு தை அமாவாசை வழிபாட்டு முறைகள், அதோட பலாபலன்கள் என்ன, எந்தெந்த யோகங்கள் எப்படி வரும். பொதுவாக இந்த ராசி ஒன்று தாங்க. முக்கியமாக அமாவாசை திதிகளை கொடுக்குற எல்லா மாதமும் 6, 8, 12 வரும். ஆமாங்க அப்படின்னு தோணும். நான் ஜோதிடர்கள் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், ஆடி அமாவாசை இந்த ராசிக்கு 6ஆம் இடம், சரி மாகாள அமாவாசை இந்த ராசிக்கு 8, அதாவது பரவாயில்ல. இப்போ தை அமாவாசை இந்த ராசிக்கு 12. நான் எப்போ தாங்க கும்பிட்றது? பொதுவாகவே இது தை அமாவாசை உங்கள் ராசி அதிபதியாக வருவதால் இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அந்த மாகாள அமாவாசை, தை அமாவாசை இதெல்லாம் எப்போ சூஸ் பண்ணணும் ஒரு விதி இருக்குது. அது நம்ம வேண்டாம். இப்போ தை அமாவாசையோட ஸ்பெஷாலிட்டி பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி, இந்த ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. சனி பகவான் இந்த ராசி அதிபதியாக இருக்கார். இங்கே உச்சமும் இல்லை, நீச்சமும் இல்லை, எல்லாமே என் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி இந்த ராசி பகவான் இருக்கார். இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல தை அமாவாசை நிகழும். சரி, அது பரவாயில்ல. ஆனால் இந்த காலகட்டத்தை இந்த தை அமாவாசையில் கூட பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரகம் இருக்குது. டோட்டலாக பார்த்தா 5 கிரகம் வந்துடும். சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன். 12ஆம் இடத்துல இத்தனை கிரகம் வரும்போது 12ஆம் இடம் வலுத்து விட்டால் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அது என்னென்னு பார்ப்போம். 12ஆம் இடம் எடுத்தாலே மருத்துவம், மருத்துவமனைகள், வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, சுப விரயங்கள், இப்போ இது மாதிரி நிறைய சொல்லலாம். இதை பற்றி ஒன்றா பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம், 12ஆம் இடத்துல வலுத்து விட்டதால் இவங்களுக்கு இருக்கின்ற தெரிந்து தெரியாமல் செய்த கர்ம வினைகளை கரைக்க ஒரு வழிவகை கிடைக்கிறது. சத்தினால செஞ்சோம், தெரிஞ்சு தெரியல ஒரு விஷயமா இருக்குது, தடங்களாக இருக்குது, செய்வினை தோஷமாக இருக்குமா, தெரிஞ்சு தெரியாமல் செய்த புத்திர தோஷங்கள் சம்மந்தப்பட்டது, வருமானத்தை பாதிக்கும். நிறைய பேத்துக்கு வருமானம் வர்றதோடு அப்படியே செலவாகும். சம்பாரித்து கடன் அடைச்சிட்ருக்கேன், நான் எப்போ வாழ்கிறது, இந்த கேள்விகள்லாம் இருக்கும். இதை விட சார் பூர்வீகத்தில் நிம்மதி இல்லை, ஒரே மனக்குழப்பம், உட்காந்து சாப்பிட கூட நேரம், இது மாதிரி ஒரு சிலர். எல்லாத்துக்கும் இருந்தாங்க. முதல்ல தை அமாவாசைக்கு முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்கள் பேர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நீர்நிலை உள்ள ஸ்தலத்துக்கு சென்று ஃபேமிலியோடு போய் அவங்களுக்கு திதி கொடுத்து அது பிண்டங்கள் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து உணவு விரதம் இருந்து முன்னோர்கள் படங்கள்லாம் வைத்து அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வைத்து தீபமேற்றி அந்த படையல் போட்டு காகத்துக்கு உணவை கொடுத்து விட்டு பின்னர் அன்னதானம் யாரோ வாய்ப்பு இருந்தாலும் கொடுத்து விட்டு சாப்பிடுவது சிறப்பு. பொதுவாகவே 12ஆம் இடம் வந்தாலே ஏதோ ஒன்று தானம் கொடுக்கணும், கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு விஷயம் யூனிக்காக வருதுங்க. அதுதாங்க பார்க்க போகிறோம். முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டது பார்ப்போம். ஏன்னா ராசிக்கு எல்லாம் ஆல்ரெடி கேது இருக்குது. சார், திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கிட்டே இருக்கோம், முடிவுக்கு வரல. திருமணத்துலேயும் பிரச்சனையாக இருக்குது. கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதா வாழ வேணாம், இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். சார், ஒரே தொந்தரவாக இருக்குங்க, எப்போ பிச்சுக்கிட்டு வருவோம் தெரியல, என் கருத்து அவருக்கு புரியலை, அவர் கருத்து எனக்கு புரியலை. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருள்கள் கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு உணவு தானத்தை பரிகாரமாக கொடுத்து விட வேண்டும். நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த படையல் வைக்கும் பொழுது கோதுமையால் செய்யப்பட்ட உணவு, இதுதான் நான் சொன்னேன், கோதுமையால் செய்யப்பட்ட இதை கொடுத்தா மாறுமான்னு நிச்சயமாக மாறும். அப்போ அது முன்னோர்கள் வழிபாடெலாம் பண்ணிவிட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று, முதல்ல விநாயகர் வழிபட்டு சிவன் கோயில் வழிபாடு சென்று விட்டு வந்தாலும் மாறும். இது 2 பண்ணுங்கள். இது பண்ணிட்டா திருமண தடைகள் முன்னோர்கள் வழிபாடு செஞ்ச மாதிரியாச்சு,
அப்புறம் தடங்கள் விலகுனது மாதிரியுமாச்சு. இதுதாங்க முக்கியம். நிறைய பேர் சொன்னாங்க, சார் சப்பாத்தி சம்மந்தப்பட்டது பண்ணி தானம் பண்ணலாம், இது 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அடுத்தது நிறைய பேத்துக்கு வந்து, சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தாங்க நான் அவ்வளோ பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்போ நடக்கும்? பொதுவாகவே இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதியே 3ஆம் அதிபதி செவ்வாயாக வந்து விட்டார். செவ்வாய் இப்போ 12ல் இருக்குது. இப்போ இவங்க பிஸ்னஸ் சம்மந்த ஒரு பிரான்ச்சோட டைப் பண்ணுறது, வெளிநாட்டு தொடர்புடையது, இந்த மாதிரி காலகட்டமாக இருக்கும். இதில் விரயத்தை பண்ணுறதுக்கு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை விருத்தி பண்ண வேண்டியது, இன்னொருத்தர் கூட எக்ஸ்பேன்ஷன் பண்ண வேண்டிய நேரம். இதுதான் ஃபஸ்ட் அடிப்படை. இப்போ சார் முன்னோர்கள் வழிபாடு பண்ண தை அமாவாசை திதி கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை அழைத்து, இந்த மாதிரி திதி கொடுக்குறோம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், பங்காளியாக இருக்கலாம், ஸோ வாப்பா முன்னோர்களுக்கும் சேர்ந்து செஞ்சுருவோம் வா அப்படின்னு முடிவு எடுத்து எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே தொழில் இருக்கிற தடை விளைகிறோம். இது ஒரு சிலர், சார் நம்ம முன்னோர்களுக்கு கும்பிடக்கூட முடியாது, ஒரு இது நடந்து போச்சு, கோயிலுக்குள்ளே போக முடியல, என்ன சார் பண்ணுறது? அதாவதுங்க, மனசார முன்னோர்கள் வழிபட்டுட்டு அன்று இரத்த தானம் பண்ணிக்கலாம். செவ்வாய் தாங்க அது. பிளட் டொனேஷன், பிளட் தானங்கள் பண்ணிக்கலாம். வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா பிளட்டே இருக்காது, அவங்க என்ன பண்ணுறது? சுகர் இருக்குது, அது இருக்கும். இப்போ பிளட் செக்கப் பண்ணிக்கலாம் அன்றைக்கி பார்த்து. ஏன்னா பிளட் உடம்புலேருந்து வெளியேற்றினாலே ஒரு தானம் கொடுக்கறது வெளியே போகிற மாதிரிங்க. இது லாபமாக மாறிடும். தொழில் தடை, தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு இதுதான் பரிகாரம். இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லணும், சார் இது சக்ஸஸ் ஆச்சு. எண்ணற்ற விஷயங்கள் சொல்லலாம். இடம் வீடு வைக்காதவங்களுக்கு செஞ்சு இந்த பரிகாரம் கொடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கு, சரி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. அதாவது அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இவ்வளோ எளிமையாக உங்களுக்கு புரியும்படி அவ்வளோ எழுதியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஜோதிட நுணுக்கங்கள், ஜோதிட சூட்சமங்கள், நட்சத்திரத்தோட இது தசாபுத்தி எப்படி வேலை செய்யுது, கோச்சார கிரகங்கள் எப்படி செய்யுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தமிழ் படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரியாங்க, நிறைய இளைஞர்கள் வாங்கியிருக்காங்க, நிறைய மாணவர்கள்னு சொல்லணும். அவங்க வாங்கி அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது கூட இப்படி, அதாவது ஒரு சில டவுட்லாம் கேட்பாங்க, நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். நிறைய ஜோதிட குருமார்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. சரி சார், இப்போ கும்பராசிக்கு பொதுவாகவே வேலையில் தொந்தரவு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், இப்போ இந்த நேரத்தில் பழனிக்கும் நடந்து போயிட்டுருக்காங்க, இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாம். என்னென்னா பழனிக்கு நடந்து போகிறது, இல்லை உணவு தானங்கள், நீர்மோர் பந்தல் அமைத்தல், இது மாதிரி நினச்சிட்டு முன்னோர்கள் பேரில் வச்சு பண்ணும்போதே போதும். பொதுவாகவே உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், எதிரிகள், செய்வனியாக இருக்குமா, திருஷ்டி தோஷமாக இருக்குமா, ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் எதாக இருந்தாலும் விலகிறதுக்கு நீர் சம்மந்தப்பட்ட பொருளை தானமாக கொடுத்தல், இல்லை புனித நீரை வீட்டுக்கு கொண்டு வருதல், இதுதான். அப்போ காசி ராமேஸ்வரம் தீர்த்தங்களாக இருக்கலாம், நீர் சம்மந்தப்பட்டது தானம் கொடுக்கு. இது பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இருக்கும். நான் இப்போ நீங்கள் பொதுவாகவே இந்த திதி கொடுக்கும்போது ஆற்றங்கரை பக்கம் போகும்பொழுது அங்கேயே குளித்து விட்டு, நான் பொதுவாக குளிக்க சொல்லுவாங்க, தண்ணி இல்லைன்னா கூட நான் சொல்லுவேன், ஏதோ குளிக்கிறதுக்கு ஒரு வழி ரெடி பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் தாங்க பிரச்சனை. ராசிக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது வருமா வராதா ஒரே குழப்பமாக இருக்குது. கையில் விரயமாகுது, அதை லாபம். பொதுவாக விரயத்தை சுப விரயமாக பண்ண சொல்லுவேன். கையில் இருக்கிற காசை இடம் வாங்கிக்க, நகை வாங்கிக்கங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டம். இப்போ இந்த ராசிக்காக பார்த்தீங்கன்னா அத்தை என்ற உறவு, இல்லை அக்கா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வஸ்திர தானம். பொதுவாகவே இந்த முன்னாடி இறைவன் முன்னாடி எல்லாத்தையும் படிச்சுட்டு பெண்களுக்கு, அதாவது அத்தைமார்களாக இருக்கலாம், அவங்களுக்குலாம் பெண்ணாக கூட இருக்கலாம். அதை பெண் என்னென்னா மகள் வடிவத்தில் இருக்கிற, இல்லை அத்தை வடிவத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு அத்தை நினச்சி ஒரு வஸ்திர தானங்கள் கொடுக்கும் பொழுது என்னன்னா சுக்கரன் சம்மந்தப்பட்ட தோஷங்கள், நிறைய பேர் கன்னி பெண் சாவமாக இருக்காங்க, இதில் எப்போங்க போக்குறது? இப்போ தாங்க போக்க முடியும். முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் விளக்கு இதுவே காரணகட்டமாக இருக்குது. பூர்வீக சொத்து இந்த ராசிக்கு உண்டா? நிச்சயமாக உண்டு. இந்த ராசிக்கு இது அனுகிரகமாக உண்டு. அப்போ இந்த ராசி தாய்மாமன் சம்மந்தப்பட்டது. பொதுவாகவே இந்த பரிகாரம் கொடுத்து ஒரு பெருமாள் கோயில் வழிபாடு பண்ண சொல்லிடுறேன். பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்தாலே நிறையா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பண்ணிட்டு வரலாம். எந்தெந்த பிரச்சனையோ, மிகப்பெரிய எண்ணற்ற பிரச்சனைகள், நிறைய கடன் சம்மந்தப்பட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அந்த திதியை கொடுத்து விட்டு செய்யும் பொழுது, ஏன் திதிங்க முக்கியமானா, இங்கே தடங்களை விளக்கிறதுக்கு குலதெய்வம் மற்றும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் தேவை. இது இல்லாமல் எதுவும் நடக்காது. மாதிரி சொல்லிட்டே போகலாங்க. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.